السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டுப்பட்டு அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருள்வானாக. அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, தியாகத்தினுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பல தடவைகளில் நாம் செவியேற்றிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக உடனடியாக கட்டுப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு பகரத்தை அல்லாஹ் வழங்கினான். எந்த பாதிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை என்பதை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே குடும்பம் மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய விஷயத்திலே, பொருளாதார விஷயங்களிலே, இந்த மூன்று விஷயங்களிலேயும் அல்லாஹு தஆலா சோதனையை ஏற்படுத்தினான். அந்த சோதனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக கட்டுப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா எதையும் இழக்க வைக்கவில்லை. அதற்கு பகரத்தை அல்லாஹ் உலகத்திலேயே உடனடியாக வழங்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அப்படி செல்லும் நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன பாதிப்பை ஏற்படுத்தினான்? அல்லாஹ்விற்காக வேண்டி ஊரை துறந்து சென்றார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிப்பை செய்தார்கள். அல்லாஹு தஆலா எந்த இழிவை தந்துவிட்டான் என்பதாக பார்த்தோம் என்றால் எந்த இழிவும் ஏற்படவில்லை, எந்த நஷ்டத்தையும் அல்லாஹ் வழங்கவில்லை. மாறாக சென்ற இடத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய மரியாதையை தந்தான். எந்த ஊரை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஊரை துறந்து சென்றார்களோ அந்த நாட்டினுடைய மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திரும்ப வரும் அளவுக்குள்ள மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்கின்றோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரிடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அந்த குழந்தையை நைல் நதியிலே போட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பெண்தானே கொஞ்சம் யோசித்தார்கள். இருந்த போதிலும் அல்லாஹ்வினுடைய உத்தரவு என்ற காரணத்தினால் யோசிக்காமல் அந்த குழந்தையை நைல் நதியிலே போட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பொறுப்பை இந்த தாயிடத்திலே அல்லாஹு தஆலா கொடுத்தான். மற்ற தாய்மார்களுக்கு நேர் மாற்றமாக தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி அதற்கான வருமானத்தையும் பெற்ற ஒரு தாயாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதே மூசா அலைஹிஸ்ஸலாமை திரும்ப அல்லாஹ் கொண்டு வந்தான் என்ற வரலாறை திருமறை சொல்லித் தருகின்றது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த தியாகம் என்று பார்க்கும் நேரத்திலே பொருளாதாரத்தை குர்பானி கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக இறைவனுக்காக வேண்டி அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு அர்ப்பணிப்புமே மிகப்பெரிய தியாகம் என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குகின்றோம். பாவங்களை விடுவதற்காக தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் விட்டுவிடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பு இருக்கின்றதே, இதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பிரதி உபகாரத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறுபிள்ளை சிறுபிராயமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே இவர்கள் குளிப்பதற்காக சென்றார்கள் என்றால் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருப்பார்கள். இது சிறுபிராயத்தினுடைய யதார்த்தமான பழக்கம். ஆனால் அஹ்மது இப்னு
ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸை பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாராவது உங்களிலே ஒருவர் குளியலறைக்கு சென்றால் ஆடை இல்லாமல் இருக்க வேண்டாம் என்பதாக இந்த ஹதீஸை பார்க்கின்றார்கள். இந்த ஹதீஸை பார்த்த சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார்கள். இந்த ஹதீஸை படித்த தினத்திலே குளியலறைக்கு ஆடை இல்லாமல் குளிக்கச் செல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சிந்தனைக்கு வருகின்றது, நாம் மிகப்பெரிய தவறை செய்கின்றோம் என்பதாக எண்ணி அவர்கள் கீழே கிடந்த ஆடையை தன்னுடைய மேனியிலே அறிந்து கொள்கின்றார்கள். சாதாரணமான பாவம் என்பதாக நினைக்க கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதிலே நம்முடைய அர்ப்பணிப்பு தேவை என்பதை அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா செய்தார்கள் என்பது மட்டுமல்ல, பிற்காலத்திலே உயர்ந்த 4 இமாம்களிலே முக்கியமான இமாமாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு திகழ்கின்றார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, தாங்கள் உயர்வை பெறுவதற்கான காரணம் என்ன? எதை செய்ததால் நீங்கள் உயர்வை பெற்றீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொல்கின்றார்கள், நான் செய்த மிகப்பெரிய நல்ல அமல்களை வைத்து அல்லாஹ் தஆலா இந்த உயர்வை தரவில்லை. சாதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சுன்னத்தை செய்வதற்கு என்னுடைய மனம் இடம் தராமல் இருந்த நேரத்திலே மனதினுடைய அந்த எண்ணத்தை நான் நீக்கி அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த சிந்தனையை அர்ப்பணித்து நற்காரியத்தை செய்தேன். அந்த சுன்னத்தான செயலை நான் செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்வை தந்தான் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். ஹாரூன் ரஷீது பாதுஷாவுடைய துணைவியார் ஜுபைதா அம்மையார் அவர்கள் தாயிபிலிருந்து அரபா மைதானம் வரை ஹாஜிகளுக்காக வேண்டி தண்ணீரை ஒரு நீரோடையாக செய்து கொடுக்கின்றார்கள். இன்றளவும் ஜுபைதா நீரோடை என்பதாக அந்த இடத்திலே இருப்பதை ஹாஜிகள் காண முடியும். அந்த நீரோடை தாயிபிலிருந்து அரபா மைதானம் வரை ஹாஜிகளுடைய வசதிக்காக தண்ணீர் இல்லாத நேரத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வெகு தொலைவிலிருந்து அந்த தண்ணீரை கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே செய்த தியாகம் இது. ஆனால் அவர்கள் இறந்ததற்கு பின்பாக ஜுபைதா அம்மையார் அவர்களை அவருடைய தோழி கனவிலே காணுகின்றார்கள். கண்டு கேட்கின்றார்கள், ஜுபைதா அம்மையார் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த ராணி சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்னை உயர்தரமான சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் தஆலா அழகுபடுத்தி இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த அம்மையாரிடத்திலே இந்த தோழி கனவிலே கண்டவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் தான் அரபா மைதானம் வரை ஹாஜிகளுக்காக வேண்டி நீரோடை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்தீர்களே, எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை தராமல் விட்டு விடுவானா என்பதாக கேட்க ஜுபைதா அம்மையார் சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, நான் செய்த அந்த உபகாரத்திற்காக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரவில்லை. அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தது எதன் காரணத்தினால் தெரியுமா? நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலே தெருவிலே என்னுடைய தோழிகளோடு விளையாட்டு ஜாமான்களை வைத்து நாங்கள் விளையாடிக் கொண்டிருப்போம். அப்படி விளையாடக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நாள் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசலிலிருந்து பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த சப்தம் கேட்கின்றது. என்னுடைய தோழிகள் எல்லாம் விளையாடிக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கேட்ட நேரத்திலே, பாங்கினுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே விளையாட்டை விட்டுவிட்டேன். அல்லாஹ்விற்காக வேண்டி என்னுடைய ஆசைகளை அர்ப்பணித்து நான் சற்று நேரம் பொறுமையாக இருந்தேன். அந்த பொறுமையின் காரணத்தினால் நான் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்த அந்த ஒரு சில மனித துறைகளின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த உயர்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, வாழ்க்கையில் எவ்வளவோ உயர்தர அமல்கள் இந்த அமல்களின் காரணத்தினால்தான் நாம் உயர்வை பெற்றிருப்போம் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சாதாரணமான காரியத்தை அர்ப்பணிப்பான எண்ணத்தோடு நாம் செய்யும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அந்த செயலுக்கான நற்கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். உலகத்திலே ஷைத்தான் அழுத நேரங்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லித் தருவார்கள். ஷைத்தான் புலம்பி தீர்ந்த ஒரு நேரங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே சில நேரங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதிலே குறிப்பாக 4 நேரத்தை சொல்லித் தருவார்கள். முதலாவதாக ஷைத்தானை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன் என்பதாக அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அவன் தேம்பி அழுதான், கதறி அழுதான்.
இரண்டாவதாக அந்த ஷைத்தானை தூக்கி எறியக்கூடிய நேரத்திலே அந்த ஷைத்தான் இரண்டாவதாக அழுதான். மூன்றாவதாக அந்த ஷைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்றைய தினத்திலே இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்படுகின்றார்களோ, அவர்கள் பிறந்தார்களோ, அந்த தினத்திலிருந்து அந்த தினத்தை அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே கதறி அழுதான். காரணம், நம்முடைய பாவங்களை செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய உன்னதமான இறுதியான உயர்வான நபியை அல்லாஹ் தருகின்றானே, நாம் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுமே என்பதாக வருத்தப்பட்டு அழுதான் என்ற அந்த செய்திகளை பார்க்கின்றோம். நான்காவதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா இறக்கிய நேரத்திலே அதனுடைய முழுமையான நன்மைகளை தெரிந்ததன் காரணத்தினால் அந்த ஷைத்தான் கதறி அழுதான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே ஒரு சாதாரணமான செயல் என்பதாக எண்ணக்கூடிய இந்த செயல் சூரத்துல் ஃபாத்திஹா நம்முடைய பார்வையிலே பார்க்கும் நேரத்திலே ஒரு சாதாரணமான சூறாவாக நமக்கு தென்படுகின்றது. ஏதோ தொழுகையிலே தக்பீரை கட்டினோம், நம்மை அறியாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்பதாக நினைக்கின்றோம். ஆனால் இதனுடைய உயர்வு எவ்வளவு உச்சகட்டமானது என்பதை தெரிந்ததன் காரணத்தினால்தான் அந்த ஷைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய நேரத்திலே கதறி அழுதான். அதே போன்றுதான் நம்முடைய நபியினுடைய உயர்வை நம்மால் தெரிய முடியவில்லை. அந்த மூதேவியாகிய அந்த ஷைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை புரிந்ததன் காரணத்தினால் அவர்கள் பிறந்த தினத்திலே கதறி அழுதான். ஈருலக தலைவர் நன்மைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய, பிறருக்கு போதிக்கக்கூடிய, பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடிய உன்னதமான நபி பிறக்கின்றார்களே என்பதாக அவன் கதறி அழுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை கேட்கும் நேரத்திலே ஸலவாத்தை சொல்வதற்கு கூட நாம் வெட்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்ட மாத்திரத்திலே ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஈருலகத்திலேயும் உயர்வை தருகின்றான். ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஒரு மனிதன் நிர்பந்தமான நேரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்றான், வழி தெரியவில்லை, ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வழியை காண்பிக்கின்றான். உணவில்லாமல் திகைக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கான உணவினுடைய வழிகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். தொழுகையினுடைய நேரத்திலே ஸலவாத்தை ஓதாமல், பாங்கினுடைய நேரத்திலே ஸலவாத்தை ஓதாமல் பூர்த்தியாகாது என்பதாக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த உயர்தரமான சூழ்நிலை நம்மால் காண முடிகின்றது. எண்ணியமிக்கவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கஅபாவிலே தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி கஅபாவினுடைய திரையை பிடித்தவண்ணமாக அல்லாஹ்விடத்திலே கதறிக் கொண்டிருக்கின்றார். அவர் கேட்கின்றார், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நான் நாடுகின்றேன், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கின்றேன் என்பதாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருக்கு அருகாமையிலே செல்கின்றார்கள். சென்று கேட்கின்றார்கள், தோழரே, நீ அல்லாஹ்வை பிரியப்பட்டாயா என்பதாக கேட்கின்றார்கள். அந்த மனிதர் சொல்கின்றார், இறைவனுடைய பிரியம் இல்லாமல் நான் எப்படி அவனை பிரியப்பட முடியும் என்பதாக கேட்கும் நேரத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா எவ்வளவோ சோதனைகளை தருகின்றான். அந்த சோதனை வரும் நேரத்திலே நீ பொறுமையோடு நம்முடைய இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதாக பொறுமையை மேற்கொண்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நீ பிரியப்படுகின்றாய், அல்லாஹ்வை நீ பொருந்திக் கொண்டாய் என்பதற்கு அடையாளமாக அமைந்திருக்கின்றது. இந்த காரியத்தை நீ செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா உன்னை பொருந்திக் கொள்வான், அவனை நீ பொருந்திக் கொள்வாய் என்பதாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், அவரிடத்திலே ஒரு சஹாபி வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன், வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கின்றேன், உடல்நிலை மிக பலகீனமாக நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, நான் என்ன செய்வது என்பதாக அந்த சகோதரர், அந்த சஹாபி முறையிடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, இந்த இரண்டு நேரங்களிலேயும், நோய்வாய்ப்பட்ட நேரத்திலேயும் பொருளாதார
பொருளாதாரம் பின்தங்கிய நேரத்திலேயும் உன்னுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்பதாக கேட்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றேன், அவரை நம்பி எனக்கு அல்லாஹ் ஒன்றுமே கைவிட மாட்டான் என்பதாக பொறுமையோடு இருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அப்படியானால் அல்லாஹ்வினுடைய கருணை நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தந்த சோதனைகளை பொருந்திக் கொண்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா உயர்வை தருகின்றான், அவனுடைய பிரியத்தை தருகின்றான் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது அளவுக்கு அதிகமான முறையிலே நான் நேசம் வைத்திருக்கின்றேன், பிரியம் வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த சஹாபி சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்பதாக மறுக்கின்றார்கள். அந்த சஹாபி மீண்டும் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது அளவுக்கு அதிகமான பிரியத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்பதாக மீண்டும் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கின்றார்கள். மூன்றாவது முறையாக உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, என் மீது உண்மையான பாசம் இருந்தால், உண்மையான அன்பு இருந்தால், எப்படி உயரமான இடத்திலிருந்து தாழ்வான பகுதிக்கு தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்குமோ அதே போன்றுதான் வறுமை என்பது உங்களை நோக்கி மிக விரைவாக வந்து கொண்டிருக்கும். அதை தாங்குவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்கின்றதா? நான் ஏழையை பிரியப்படுகின்றேன், ஏழ்மையை பிரியப்படுகின்றேன். எனவே எதை பிரியப்படக்கூடிய இந்த மனிதனுக்கு ஏழ்மை வரும், அதை பிரியப்படுவீர்களா என்பதாக கேட்க அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே எந்த சோதனை வந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய முழுமையான பிரியம்தான் தேவை என்பதாக அந்த சஹாபி சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த காரியங்களை செய்யும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அளவுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். அந்த நன்மைகளிலே கட்டுப்பட்ட ஒன்றுதான் அரஃபாவினுடைய தினம் நம்மை முன்னோக்கி வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய தினமாக இருக்கின்றது. இந்த அரஃபாவினுடைய தினத்திலே நாம் நோன்பு நோற்பது இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா 2 ஆண்டினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவத்தையும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே உன்னதமான புனிதமான நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த தினங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக வணங்கி இபாதத் செய்து தௌபாவை செய்து ஸலவாத்தை அதிகமாக ஓதி அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பற்றி ஈரோகத்திலேயும் நிம்மதியாக வாழக்கூடிய உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. ஈருலகத்துடைய துன்பங்களை விட்டும் அல்லாஹ் நிரந்தரமாக பாதுகாத்து நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈருலகத் தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நனவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் லேசாக்கி கபூலாக்கி அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அவருடைய துஆவிலே அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்